ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரியே வீக்லி சண்டே வந்து வீக் பிளான் நம்ம சேனலே பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீக்கு. ஹாலிடேலே 10th பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த சேனலில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற வீடியோவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீக்லி சண்டே வந்து அப்லோட் பண்ணிடுவோம் வீக்லி பிளான். இப்போ வரப்போகிற வீக் நம்ம சோசியலில் ஃபஸ்ட் சாப்டரும் சயின்ஸில் ஃபஸ்ட் சாப்டரும் பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலே மேக்ஸ் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சம்மந்தமாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் 2 ஹவர்ஸும் ஈவினிங் 3 ஹவர்ஸும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. 29ஆம் தேதி சோஷியலில் வந்து டீட்டெயில் வந்து 1ம் 2ம் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணக்கூடாது, அதாவது மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த கான்செப்டை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கொஷினுக்கு இதான் ஆன்சரு அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, இதுக்கு இதான் நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறத மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்லேயே HTASனு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களே வேர்ட்ஸ் டு வேர்ட் மீனிங் கொடுத்துருவாங்க. நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறோம். சோஷியல் கொஷின்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் HTAS யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சேனல் நேம் போட்டுட்டு சாப்டர் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில் நேம் போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நோட்ஸ் முக்கியமாக தேவைப்படும். சயின்ஸில் யூனிட் 1 இன்ட்ரொடக்ஷன் 1.1 1.2 அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே டியூஸ்டே 30 அதில் சோஷியல் யூனிட் 1 டீட்டெயில் 3யும் 4ம் பார்த்துக்கோங்க. சயின்ஸில் அதேமாரி கொடுத்துருக்க கான்செப்ட்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதையும் மெமரி மட்டும் பண்ண வேணாம். நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கொஷின்ஸாக நல்லா படிச்சுக்கலாம். 1ஆம் தேதி யூனிட் 1 ஆல் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதையும் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. எதையும் மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் சீக்கிரமே மறந்துடுவீங்க. கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் மறக்காமல் இருப்பீங்க. சரி, ஓகே. சயின்ஸ்லேயும் கொடுத்துருக்க கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லேட்டராக நம்ம டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, சோஷியலில் உள்ள யூனிட் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சயின்ஸ்லேயே அதேமாரி 1.10 1.11 1.12 அந்த கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே சோஷியல் யூனிட் 1 ஆல் இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் மேப்ஸும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது வரத்துக்குள்ளே நம்ம சேனல்லே வந்து மேப்லாம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் இதை பார்த்தாலே போதும். ஃபஸ்ட் சாப்டரில் என்ன மேப் கொஷின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சயின்ஸில் யூனிட் 1 டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷனில் 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் படிக்க வேண்டாம். இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதா நல்லா செக் பண்ணுங்கள். எந்த லெவலுக்கு நீங்கள் நல்லா லெசன் பண்ணிக்கிங்கிறது உங்களுக்கு அதில் தான் புரியும். ஓகே, 4ஆம் தேதி சோஷியலில் யூனிட்டில் உள்ள புக் இன்சைட் 2 மார்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. புக் இன்சைட்லேயே ப்ளூ கலர் பாக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சோஷியலில் கம்பல்சரி 2 மார்க் ஒன்று உண்டு. 490க்கு மேலே எடுக்கிறோன்னா நம்ம ஒரு கொஷின்ஸ் கூட விடாமல் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். சயின்ஸில் யூனிட் 1 7 மார்க்கு 7 மார்க்கும் இதான் கொஷின், இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். சண்டே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை, ஆல் தி பெஸ்ட்.